பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். இந்த திருக்குறள் சமண சமய கோட்பாட்டை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சுட்டி காட்டுது அப்படின்றத இப்போ பார்ப்போம். சமண சமயத்தின் கொள்கைகளில் 2 முக்கியமான கொள்கை இருக்குது. ஒன்று பொய்யாமை, அதாவது பொய் சொல்லாமை சொல்லுவாங்க. அதுதான் பொய்யாமை. பொய் சொல்லாமை, கொல்லாமை, இது 2 தான் சமண சமயத்தின் மிக முக்கியமான கோட்பாடு. அது மட்டும் இல்லை, அந்த சமண சமயம் இதை 2 கண்களாக போற்றி அதை பின்பற்றி வராங்க சமண சமயத்தை சேர்ந்தவர்கள். அந்த முக்கியமான இந்த 2 இதுவும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அதையும் சமண சமயம் ஒரு விஷயத்தை இந்த 2 இதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்குமானால் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு பொய் சொல்லலாம் என்றால் பொய் சொல்லி அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றது சமண சமயத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடு. ஸோ இந்த கோட்பாடை தான் திருக்குறள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளில் தான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். இந்த திருக்குறளுக்கு என்ன அப்படின்னா, பொய் சொல்வதின் காரணமாக உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்ற முடியுமானால் அதற்காக பொய் சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். ஸோ சமண சமயத்தின் மிக முக்கியமான கோட்பாடான பொய் சொல்லாமை, கொல்லாமை, இதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட திருக்குறள் சமண சமயத்தின் கோட்பாடை சொல்கிற காரணத்தால் திருக்குறள் எங்கள் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் எங்கள் சமயத்தை சார்ந்தது, சமண சமயத்தை சார்ந்தது அப்படின்னு சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.